உங்களுடைய சொந்த ஊர் வந்து சிதம்பரமா இருக்கும். நீங்க சென்னையில வந்து உங்க பேர் மாதிரி இருக்கும், நீங்க மாத்தி வச்சிருப்பீங்க. ஆனா சிதம்பரத்துல உங்க பேர் இருந்திருக்கும், அதை நீங்க நீக்கி இருக்க மாட்டீங்க. உலகத்துக்கெல்லாம் தேர்தல் ஆலோசகராக இருந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்து அறிவுரை சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோரே வெஸ்ட் பெங்கால்ல குடியிருந்தாரு மம்தா பானர்ஜி ஜெயிக்க வைக்கிறதுக்காக. அப்ப அங்க வந்து அவர் பேரை பதிவு வச்சிருந்தாரு. இப்ப திருப்பி பீகார்ல இப்ப எலெக்ஷன்ல இருந்து கட்சியில் நிற்கிறார், அங்கேயும் பேர் பதிவு வச்சிருக்காரு. இப்ப பார்த்தா பிரசாந்த் கிஷோர் பாண்டே 2 இடத்துல நிக்குது. ஒரே ஊரு, ஒரே ஆளு, ஒரே அப்பா அம்மா, ஒரே அம்மா கூட அங்க நிக்குது. அப்ப சாரி நான் அதை மறந்துட்டேன், அப்புறம் நான் அப்ளிகேஷன் கொடுத்தேன், அதை வந்து நீங்க பார்க்கலையா அப்படின்றார். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப என்னன்னா, நம்ம வந்து பேர் சேர்க்கறது கொடுப்போம், நம்ம பையனுக்கு கொடுப்போம், பொண்ணு பெரிய பிள்ளையாகும் எல்லாரும் கொடுப்போம். ஆனா பேர் நீக்கிறதுக்கு கொடுக்க மாட்டோம். அப்புறம் ஷிஃப்ட் ஆயிருப்போம், நம்ம ஊருக்குள்ளேயே தொகுதிக்குள்ளேயே மாறி இருப்போம். நிறைய நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் இறந்திருப்பாங்க. உங்களுடைய தாத்தா இறந்திருப்பாரு, என்னுடைய பாட்டி இறந்திருப்பாங்க, அது நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். உங்களுக்கு அவங்க பேர் நீக்கிற ரேஷன் கடையில் மட்டும் அவங்க வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, நிற்கிறாங்க. இந்த இது சேர்க்க மாட்டோம். அப்போ அந்த பேர்கள் சேர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். நமக்கு புதிதாக சேர்க்கப்பட்ட பெயர்கள் இருக்கும், நீக்கப்பட வேண்டிய மாற்றப்பட வேண்டிய பெயர்கள் இருக்காது. அது வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கும், ஒரிஜினல் நீக்கப்பட்டிருக்காது. அப்போ இந்த நம்பர் கூடிக்கிட்டே போகும். அப்போ இதை சீர்திருத்தம் பண்றதுக்கு தான் இந்த முயற்சி பண்ணாங்க.